மார்னிங் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம OT7 பாய்ஸுக்கு தான் ரிக்வெஸ்ட்டு. 2 பேர் நான் அன்னைக்கு போட்ட அந்த ஷார்ட்டுக்கு போலீஸ்காரனை கட்டிக்கிட்டால் அந்த சாங்கில் வர மாதிரியே ஒருத்தங்க ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு ஆரம்க்கு வந்துட்டு அவங்க பிரதர் பர்த்டேக்கு ஆரம்க்கு வந்து ஒன் ஷாட் போலீஸ் ஆஃபீஸராக கேட்டிருந்தாங்க. ஸோ நான் 2டையுமே ஒன்றா போடுறேன். பிகாஸ் வந்து நிறைய ரிக்வெஸ்ட் இருக்குடா, அதனால தான் ஃபஸ்ட்டு பர்த்டே விஷ் பண்ணிடலாம். அவங்க பிரதர் நேம் குல்சர். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டு யூ, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூ. கிரைம் இன் நியூ இயர். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே போலீஸ் ஸ்டேஷனில் ஆரம் வேகமாக நடந்து உள்ளே போயிட்டுருக்கான். ஏதோ க்ரைம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன். ஸோ அவன் பின்னாடி அவன் ஸ்பீடாக போக நீங்கள் வந்து உங்களால் அவன் ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆட என்ன சார் இவ்வளோ வேகமாக போனால் என்னால் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி வர, அவன் டக்குன்னு திரும்ப அவன் மேலேயே மோதி நீங்கள் கீழே விழுக போகிறீங்க. அவன் அப்படியே உங்களை பிடிச்சி ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அங்கே உள்ள டேபிளில் அப்படியே குறைச்சிட்டு உங்கள் நோஸில் அப்படியே தட்டி, இது ஒன்றும் லவ்வர்ஸ் பார்க்கல, நீ இப்படி என் பின்னாடியே தெரிஞ்சிட்ருக்கிறதுக்கு. நான் ஒன்றும் லவ் பண்ணலாம் வரலையே, ஃபஸ்ட்டே நான் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டேபிள்லேருந்து இறங்கக்கூட முடியாமல் காலாடுறீங்க. அவ்வளோ குட்டை உங்களை பார்த்து அப்படியே ஆரம்பம் சிரிச்சிட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே குனிஞ்சு டேபிள்லேருந்து கூட உன்னால் கீழே இறங்க முடியல. நீ இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிற ஏண்டி சுண்டலி அப்படின்னு சொல்லி கேட்க, மாமா இப்படிலாம் பண்ணாதீங்க, நான் இந்த கேஸை உங்கள் கூட சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவேன், இதை பற்றி நான் வந்துட்டு ஆர்டிக்கல் எழுதி சப்மிட் பண்ணணும், ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் இது ஒரு பெரிய கேஸ்டி, இதில் நீ இன்வால்வ் ஆக வேணாம் அப்படிங்கிறான். முடியாது அப்படிங்கிறீங்க. இந்த டேபிளை விட்டு நீ கீழே இறங்க முடிஞ்சா இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே உள்ள கேஸ் ஃபைல் எடுத்துகிட்டு முன்னாடி நடக்க, அவனோட பணமரம் என்னை தூக்கி எதில் உட்காரிச்சிட்டு போகிறான் பாரு பாவி பாய அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு ஒரு வழியாக அதுலேருந்து நீங்கள் டப்புன்னு குதிச்சு அவன் ஜீப்புக்கு முன்னாடி போய் நிற்க, அவனும் அப்படியே உங்களை மாறிக்கான். நீங்கள் முன்னாடி போயிட்டு பக்கத்தில் உட்காந்துக்க, ஐயோ தொப்ப பின்னாடி போ, நான் தான் இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லி அவரை விரட்டி விட்டு அங்கே வந்து உட்காந்துக்கிறீங்க. ஆரம்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி விட்டாராம். அவரோ பின்னாடி போய் உட்காந்துக்க, நீங்கள் அப்படியே நொன்னு ஆரம்பிட்ட பேசிக்கிட்டே வரீங்க. கேஸை பற்றி தான் அப்படியே வந்துட்டு எந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமோ அங்கே வந்துடுங்க. அது ஒரு பப்பு, அங்கே தான் நீங்களும் வந்து 7 பேர்த்தோடையும் வந்திருப்பீங்களே, ஏன்னா நியூ இயர் அன்னைக்கு அங்கே தான் நீங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. மாமா நம்ம நேற்று இங்கே தானே, அதே பப் தான் அப்படின்னு அவனு சொல்கிறான். உடைக்கு வாசிடி நேற்று வந்ததெல்லாம் இப்போதைக்கு பேசுகிறேன், ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா தான் உள்ளே போகிறீங்க. போயிட்டு அந்த க்ரைம் இடத்தெல்லாம் வந்துட்டு அவன் மார்க் பண்ணி அந்த ஸ்டிக்கர்லாம் விட்டுவாங்களா அது மாதிரி போட்டுட்ருக்கான். நீங்கள் அங்கிட்டும் குடுன்னு சுண்டலி மாதிரி ஓடிட்டு இருக்க. அவனும் உங்களை பிடிச்சி எடுத்து, ஏய் இப்போ தான் சொன்னேன் லவ்வர் பார்க் மாதிரி அங்கேயும் ஓடாதடின்னு, இது க்ரைம் நடந்தடி, ஸோ அங்கே ஒழுங்காக நட, ஜேர்னலிஸ்ட் மாதிரி அடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, போமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே எவிடன்ஸ் எதுவும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அங்கே உள்ள போலீஸ்கிட்டலாம் அவனும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அப்படியே நீங்கள் எதையோ பார்க்குறீங்க, அந்த இடத்துல பிளட்டோட இதெல்லாம் இருக்குது, அதை அப்படியே சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு டாக் சைடு அப்படியே உள்ளே போகிறீங்க. பேரமோ அப்படியே பேசிகிட்டே இருந்தவன் திரும்பி, என்ன இவ்வளோ ஆளக்கணும் இவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே வரான். நீங்கள் அப்போ அங்கே நல்லா தேடிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கீங்க. போனால் ஒரு டார்க் பிளேஸாக இருக்குது, டிம் லைட்டை அப்படியே அவங்க வந்துட்டு அங்கே யாரோ மாஸ்க் போட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஏ யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு கரெக்டாக வரீங்க. அப்போது அந்த இடத்துலேருந்து அவன் அப்படியே வந்து உங்களை அடிக்க வரான். நீங்கள் வந்துட்டு அவன் அடிக்க வர தெரிஞ்சுட்டு குனிஞ்சிடுறீங்க. அப்படியே கத்தியை தான் வச்சு உங்கள் கழுத்தை தான் கிளிக்க வந்திருப்பா. ஸோ டக்குன்னு நீங்கள் குனிஞ்சதும் அவன் வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு உங்கள் குத்துறதுக்கு எடுத்துகிட்டு வரான். நீங்கள் வந்துட்டு கையை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. பிடிச்சிட்டு ஐயோ மாமா அப்படின்னு கத்துறீங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுறீங்க. பட் அவனை அவங்களால அட்டாக் பண்ண முடியல. அப்போ கரெக்டாக ஆரம்பம் வந்துடுறான். ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்கணும் முடியாது. அவனோட கன்னை எடுத்து ஷூட் பண்ண பார்க்க அவன் டக்குன்னு அவங்கள பிடிச்சி அப்படியே முதுகில் அந்த கையை வளைச்சி முதுகில் ஒரு குத்திட்டு ஓடிடுறான். நல்ல வேலை கத்தியால் குத்தலை. நீங்கள் பிடிச்சதில் அவன் வந்துட்டு கத்தி கையில் இருந்தனால வெறும் கையால் தான் தள்ளி விட்டுட்டு ஓடிப்பான். நீங்கள் அப்படின்னு ஒரு கை அப்படியே வலிக்குது. ஸோ கையை பிடிச்சிட்டு நிற்க குடுக்குட்டு நாங்கள் வந்து ஆரம்பம் உங்களை அப்படியே பிடிச்சிட்டு, அந்த இதுக்கு தாண்டி சொன்னேன் வராதுன்னு சொன்னால் கேட்குறியா அப்படின்ட்டு இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் ஓடி போய் பார்க்குறான். அதுக்குள்ளே அவன் எஸ்கேப் ஆகிட்டான். ஹேய் நம்ம இங்கே தான் வருவோம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோன்னு அவன் கரெக்டாக வந்திருக்கானா, அப்போ எதையும் இங்கே விட்டுட்டு போயிருக்கான், அதை எடுக்க கூட வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டு, அடிப்பட்டாலும் ஆனால் யோசிக்கிறியே, மூளையில் ஒன்றும் அடிப்பாடல அப்படிங்கிறீங்க. ஓ எனக்கு மூளை இருக்கா அப்படின்னு, மாமா மூளை இருக்கவா எதுக்கு இப்படி தனியாக வந்தா அறிவில்லை, நான் தான் சொன்னேன்ல
க்ரைம் பார்ட்டு எது வேணாலும் நடக்கும், இந்த பக்கம் வராதுன்னு என் பேச்சை கேட்கவும் கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு திட்டிகிட்டே. ஏமாம்மா காலையிலே சுப்ரபாதம் மாதிரி திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு இருக்கீங்க. அப்படியே உங்களை கிட்ட இழுத்து உங்கள் லிப்பில் அப்படியே ஒரு கிஸ் பண்ணிட்டு, இங்கே பாரு பேபி, எனக்கு இதெல்லாம் விட நீ தாண்டி முக்கியம், உனக்கு ஏதோ ஒன்றா என்னால் தாங்கவே முடியாது, புரிஞ்சுக்கோடி புஜ்ஜு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சரி மாமா அப்படிங்கிறீங்க. வலிக்குதா? சரி வா அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போய் அவனே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறான். நீங்கள் ஐயோ மாமா இங்கே கூட்டிகிட்டு வரா ஹாஸ்பிட்டலுக்கு, ஐயோ உனக்கு வேறு ஹாஸ்பிட்டலே கிடைக்கல, இங்கே தான் கூட்டிகிட்டு வரணுமா, போச்சு அப்படின்னு இறங்கி ஓட பார்த்தா அங்கே வாசலே ஜெய்ஹோப் அப்படியே உங்களை முறைச்சிட்டு கையை கட்டிட்டு நிற்க. ஐயோ இப்போ இவரா ஹாய் மாமா அப்படிங்கிறீங்க. அப்போது அப்படியே ஜெய்ஹோப்போ, உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேலன்னு உங்கள் காதை பிடிச்சி மாமா வலிக்குது மாமா ஏற்கனவே கையை வலிக்குது, இப்போ நீ வேறு காதை வேறு பிடிச்சி திருக்குற, ஏன் மாமா அப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுக. எது நாங்கள் கொடுமைப்படுத்துகிறோமா? அடங்குறதே இல்லை, சும்மா வீட்டில் இருந்தால் அவனால் இருக்க முடியாது. மாமா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படியே முறைக்கா. வளர்ந்து வரும் ஜேர்னலிஸ்ட், என்னோடய திறமை எப்படி நீங்கள் அடக்கி வைக்கக்கூடாது மாமா, அடி வாங்குவ பார்த்துக்கோ. உன்னை எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத வேலையில் போய் மூக்கம் நடக்காது, நீ பண்ணுறதெல்லாம் சரிதான், அதான் அவன் ஒருத்தன் வளர்ந்தவன் கூடயே இருக்கானே, ஏண்டா நீ இருக்கும் போதுமா அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் திட்ட. டேய் நான் சொன்னால் அவள் அப்படியே கேட்டு கிழிக்கிற மாதிரி தான், அவங்க அப்பா அம்மா சொன்னாலே கேட்க மாட்டா, அம்மா சொல்கிறத கேட்டுருவாளா, எல்லாம் நீங்கள் கொடுக்குற செல்லம் அப்படின்னு சொல்லி ஜெய்ஹோப் சொல்ல. எது நான் மட்டும்தான் செல்லம் கொடுக்குறேன்ல, நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சரி மாமா தங்கம்ல இப்போ எதுக்கு கோச்சிக்கிற அப்படின்னு அப்படியே ஜெய்ஹோப்பை கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஒன்று குறைச்சல் அப்படியே உங்கள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஷர்ட்டில் அவங்களுக்கு அடிபட்டிருக்கு அதை பார்க்குறான். பாரு எப்படி கண்ணி போயிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த மருந்து போட்டால் சரியாயிரும்னு அவனே உங்களுக்கு வந்துட்டு மருந்தை போட்டுவிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ண வரான். இன்ஜெக்ஷன் போட்டு வலிக்குது அப்படின்னு கத்த. ஹே இன்னும் போடவே இல்லடி அப்படின்னு ஜெய்ஹோப் சொல்ல. போடலையா, போட்டிங்கன்னு நினச்சம்மா அப்படின்னு அடிங்க கழுத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி வச்சு இன்ஜெக்ஷன் போடுறா. நீங்கள் ஆரம்ப ஹக் பண்ணி இறுக்கி பிடிச்சி வலிக்கும் மாமா இன்ஜெக்ஷன் வேணாம் அதுக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வேணான்னு சொன்னேன், இந்த மாமா இன்ஜெக்ஷன் போட்டு கொள்கிறான் அப்படின்னு கத்துறீங்க. கை வலியை விட இன்ஜெக்ஷன் போட்டால் ரொம்ப வலிக்கும் அப்படின்னு. ஜெய்ஹோப்போ இன்ஜெக்ஷன் போட்டு 1/2 hour ஆச்சு, இன்னும் எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க அப்படிங்கிறான். அப்போ தான் கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க ஜெய்ஹோப் ஆரம் 2 பேருமே உங்களை விட்டுட்டு அவனுங்க போய் உக்காந்துட்டானுங்க, நீங்கள் இன்னும் கத்தி ஓ முடிச்சா அப்படின்னு அநியாயத்துக்கு பண்ணுறாடா அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்போ ஜெய்ஹோப்பாக ஆரம்போ இந்த கேஸை பற்றி பேசிட்டு, ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த பாடியை பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்க்கு ஒரு கால் வருது. இதான் சாக்கன்ட்டு நீங்கள் நானும் வருமாம்மா நானும் வரும் அடங்க மாட்டல்ல நீ ப்ளீஸ் மாமா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் அந்த பாடியை பார்க்குறீங்க. ஜெய்ஹோப் பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே வேக் என்ன மாமா இது இப்படி இருக்குது கன்றாவி, ஐயோ எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது, இதுக்கு தான் உன்னை வராதண்ணே சொன்னால் கேட்கணும், இப்போ இங்கே வந்துட்டு வாந்தி வருது அது வருதுன்னு பேசாமல் இருறி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். ஐயோ மாமா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறீங்க. அப்போ அப்படியே ஸ்லிப் ஆகி உங்கள் மேலே விழுகிறான். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கீழே டொம்முன்னு விழுகிறீங்க. அப்போ மார்ச்சவரியில் வந்து ஏன்டி உருண்டு பிறண்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப் திட்டா. அதுவா மாமா சும்மா இங்கே ரொமான்ஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. மேடம்க்கு இப்போ ரொமான்ஸ் பண்ணுற மூடில் இருக்கீங்களா? ஐயோ இல்லை மாமா சும்மா சொன்னேன், தள்ளு மாமா நான் போகிறேன் அப்படின்னு நைஸாக ஓட பார்க்க. ஐயோ சும்மா இருந்தவனை தீண்டி விட்டுட்டு இப்போ ஓடுறா அப்புறம் அப்படின்னு உங்களை அப்படியே இழுத்து அவன் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. அங்கே ஆரம்பம் டே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர. இந்த வேற அப்படின்னு இருறா இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் சும்மா வேலையை கெடுக்கிறதுக்குனே கூட தெரியுறா அப்படின்னு திட்டிக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு, டேய் அதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், நாள் இல்லை வந்ததுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் சொல்ல. சரிடா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு உங்களை இழுத்து. இப்போ நீ எங்கடி போகிற ரொமான்ஸ் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜெய்ஹோப் கிட்ட வர. அட போமாம்மா காலையிலே காமெடி பண்ணிக்கிட்டு இந்த வளர்ந்து கிட்டவன் கிட்ட நான் வந்து சில விஷயம் பேசணும்னு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோட சிரிச்சுட்டு ஜெய்ஹோப்பும் அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். இங்கே நீங்களும் ஆரம்பம் அடுத்ததாக போகிறது நம்ம ஜிம் ட்ரெயினரான ஜேகே தான் வந்து பாடி பில்டர். ஸோ அவன் ஜிம் வச்சு நடத்திட்டு இருக்கான். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த மாஸ்க் போட்டவொடனே மாமா இதே சேம் ஃபேஸ் கட் நான் இவனை நம்ம ஜிம்மில் பார்த்துருக்கேன் மாமா. ஜேகேவோட ஜிம்லையா? ஆமாம் மாமா அப்படி சொல்ல. சரி வா அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரமும் நீங்களும் இப்போ ஜேகேவை தான் பார்க்க போகிறீங்க. ஜேகே அப்படியே வந்துட்டு அவனோட ஒர்க் அவுட் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவன் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்கள் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிற ஜேகே உங்களை அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறான். நீங்களோ ஜேகேவை அப்படியே வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி
அப்படியே ஸ்வெட்டிங்காக அப்படியே ஸ்பேர் பாடியாக நின்றுட்டுருக்க. அவனே குறுன்னு பார்க்க ஜேகேவோ அப்படியே அவன் டவல் எடுத்து உடச்சிக்கிட்டே அங்கே ஆளுங்கள்லாம் இருக்கனால அவங்க கிட்ட வந்து அப்படியே டவலை போட்டு உங்கள் கழுத்தில் இழுத்து உங்கள் ரூம்குள்ளே அவனோட ரூம்குள்ளே அவங்கள இழுத்துட்டு போகிறான். அம்மா மாமா அப்படிங்கிறது வந்து ஹே சிலுவண்டு இங்கடி வந்த அப்படின்னு சொல்லி கிட்ட வர. அதுவா மாமா அப்படின்னு இவ்வளோ காலையிலேயே இப்படி நிற்கிறிய மாமா அப்படிங்கிறது கேட்குறீங்க. ஏண்டி மாமாவை பார்த்தோன்னே அப்படியே மயங்கிட்டியோ அப்படின்னு சொல்லி கிட்ட வரான். நீங்கள் அப்படியே ஆமாடா மாமா ட்ரெஸ் இல்லாமல் முன்னாடினா ஐயோ அப்படின்னு நீங்கள் வெக்கப்பட்டு மூஞ்ச மூட ஐயோ வெக்கப்படுறியா கொல்றியேடி அப்படின்னு சொல்லி அவனும் அவங்கள அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அவங்களோட டிஷர்ட் அப்படியே தூக்கி ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அவங்கள அப்படியே இழுத்து அவங்கக்கிட்ட அவன் அப்படியே டக்குன்னு ஏறி ஒரு டேபிளில் உட்காந்து அவங்கள இழுத்து அவங்க கால் வளைவில் வச்சுட்டு அவங்கள மூஞ்சிக்கிட்ட அப்படியே குனிஞ்சு அவங்க லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. அப்போது கரெக்டாக ஆரம்பம் டோரை நாக் பண்ணிவிட்டு டேய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிற. இவனை வேற கூட கூட்டிகிட்டு வந்திருக்கியா நீ அப்படி ஆட போமாம்மா உன்னை பார்த்தாலே நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். என்னடி நீ தானடி வந்து காலையில் ரொமான்ஸ் பண்ணணும் நம்ம மாமாவை மூட ஏற்றி விட்டுட்டு இப்போ என்னடி அதுக்கேண்டி இவனை வேற கூட கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ஆரம்ப உட்காந்துட்டு கேட்க. நான் நேரம்டா டே நீங்கள் வந்து ரொமான்ஸ் பண்ண வந்த என்னத்துக்கு வந்தடி அப்படின்னு சொல்லி உங்கள் காதை பிடிச்சி ஹே ஏன்டா நான் உனக்கு காதை பிடிச்சி திருக்குறீங்க தனியாக பிச்சை எடுத்துருவீங்க போல அண்ணனும் தம்பிங்களும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே நீங்கள் கையெடு மாமா அப்படி. மாமா அது நேற்று ஒரு க்ரைம் நடந்திருக்கு மாமா அதுக்கும் என் ஜிம்முக்கு என்னடி சம்மந்தம் அட முழுசாக கேளு மாமா. ஓ அந்த க்ரைமில் நான் சம்மந்தப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறியாடி அட லூஸு மாமா அதெல்லாம் இல்லை நம்மளோட ஜிம்முக்கு வர ஒரு பர்சன் தான் மாமா உனக்கு எப்படி தெரியும் மாமா நான் இன்னைக்கு காலையில் தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய மூட ஆரம்பம் நீயாவே சிக்கிட்டியா இப்போ சொல்ல அவன்கிட்ட. அது மாமா காலையில் க்ரைம் ஸ்பாட்டில் ஒருத்தனை பார்த்தேன் மாமா அவன் நம்ம ஜிம்முக்கு வரவன் தான் எனக்கு நல்லா தெரியும் அந்த கண்ணை நான் பார்த்துருக்கேன் கண்ணை பார்த்தே மேடம் கண்டுபிடிச்சிருங்களோ. ஐயோ அது மாமா அப்படிங்கும்போது என்னடி அப்படின்னு உங்கள் ஷோல்டர் பிடிச்சி அவன் கிட்டே இழுக்க அப்படிங்கிற என்னாச்சு பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு ஆரம்பம் மேடம் பெரிய ஜான் சிரானின்னு நினைப்பு அவன்கிட்ட போய் சண்டை போட்டிருக்கா அதுதான் அப்படின்னு சொல்ல டேய் வளர்ந்தவனே கூடையே தானே சுற்றுற பார்க்க மாட்டேன் ஆடா மண்ணாங்கட்டி நான் பார்க்கல நீ பார்த்தியாடா நான் வரதுக்குள்ளே என்னை விட்டுட்டு குடுன்னு இப்போ எப்படி ஊருக்கு முன்னாடி ஓடி வந்தா அவங்ககிட்ட அந்த மாதிரி தான் அங்கேயும் மேடமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன்னு சொல்லி க்ரைம் ஸ்பாட்டில் ஓடிட்டாங்க ஆளை காணமே நான் தேடிட்டு வரேன் அதுக்குள்ளே பார்த்தா 2 பேர்த்துக்கும் அங்கே பெரிய ஃபைட் சீன் போயிட்டுருக்கு உள்ளே போந்து அவனை பிடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கத்தியை வச்சிட்டான். எனக்கு நம்ம சொல்லணும் முக்கியம் அப்புறம் தான் எவனாக இருந்தாலும் அதனால் சரின்னு கன் எடுத்து போட்டுடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிட்டான். இவளுக்கு வேறு கையில் அப்போ தான் அடிபட்டுச்சு அப்படின்னு அவன் நடந்ததை சொல்லி காட்ட ஏபி பார்த்துருக்க மாட்டியாடி அப்படின்னு அப்படியே அவங்க டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணி பார்க்குறான். நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க 2 பேர் முன்னாடி. அவனோ என்னடி இது இப்படி காயமாயிருக்கு அது ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டா டிஷர்ட் வாங்கி கூட அவனுக்கு 2 பேரும் எச்ச முழுங்கிட்டு அப்படி பக்கி ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா 2 பேர் இப்படி பார்த்துட்ருக்கமே நீ பாட்டுக்க டிஷர்ட்டை கழட்டி காட்டுற டிஷர்ட்டை மாட்டுற அட போமாம்மா எனக்கெல்லாம் உங்கள் முன்னாடி வைக்கமே இல்லை நீ இவளுக்கு தான் வைக்கல நமக்கு இதை பார்த்தா எதோ தோணுதே அப்படின்னு. ஐயோ டே ஜேகே கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் நான் வேணும் ஐயோ நீ டியூட்டியில் இருக்காடா இவன் வேறு படுத்துறாளே அப்படிங்கிற மாதிரி அடியே கொஞ்ச நேரம் வெளியில் நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம். ஏன் மாம்சு நான் இருந்தால் என்ன நீ இருந்தால் நாங்கள் 2 பேரும் டெம்ப்ட் ஆகிறோம் போடி வெளியே அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் வெளியில் ரெடா செல்லணும்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போகிறீங்க. இப்போ ஜேகே டக்குன்னு உங்கள் கைப்பிடிச்சது வெளியில் போய் அழகாக உட்காந்துருக்கணும் அந்த சோஃபாவில் அதை விட்டுட்டு அங்கே பாய்ஸ் இருக்கிற பக்கம் போனேன் மாமா போக மாட்டேன்னு தெரியும் ஏன்னா என் செல்லத்தை எவனாவது கொத்திட்டு போயிடுவான் ஒழுங்காக இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க உள்ளே வந்து அவனுங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களோ அப்படியே குறுன்னு அங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ திரும்பவும் அந்த மாஸ்க் பையனை நீங்கள் பார்க்குறீங்க அவன் எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்க ரூம் கிட்ட நிற்கிற மாதிரியே இருக்குது. மாமா அப்படின்னு கத்துறீங்க நீங்கள் 2 பேரும் உள்ளே இருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் அவன் ஓடவும் நீங்கள் அவன் பின்னாடியே ஓடுறீங்க அவனை துரத்திட்டு. அப்போது இவனுங்க 2 பேரும் உள்ளே பேசிகிட்டு இருந்தானுங்க வெளியே வரானுங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. எங்கடா இவ்வளோ காணோம் இவ்வளோ அந்த பக்கம் போகாதுன்னு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவனோ தேட இல்லை
இந்த பக்கம் போன மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்க ரூம் சைடு ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு அங்கே ஓடி வரானுங்க. அதே மாதிரி தான் உங்களை தான் அவன் அட்டாக் பண்ண வரான். திரும்பவும் 2 பேத்துக்கு உங்கள் சண்டை நடந்துட்டுருக்கு. கரெக்டாக ஆரமும் ஜேகேவும் உள்ளே வந்துடுறாங்க. ஆரமும் உங்களை நான் சொன்ன கேட்க மாட்டேன் அப்படின்னு உங்களை பிடிச்சிக்கிறான். அப்போ ஜேகேவும் அவனை பிடிச்சி படுக்க வச்சு போலன்னு பொழக்கிறான். அப்போது மூஞ்சிலேருந்து பிளட் வருது. அப்படியே அவனை பிடிச்சி இழுத்து இவன் தான் அப்படின்னு சொல்லி ஜேகே வந்துட்டு ஆரம் கிட்ட அவனை பிடிச்சி கொடுக்க, அப்போது மாஸ்கை ரிமூவ் பண்ணான். இப்போ நீங்களும் இவன் இல்லை அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக தெரியுமா இவன் இல்லையா? அப்போ இவன் யாருடி? இவனா? இவன் என் காலேஜ்லேயும் கூட படிக்கிறவன். அவனுக்கு என்னடி இங்கே வேலை? அவனும் உன் ஜிம்மில் தான் ஒர்க் அவுட் பண்ணுறான், அது கூட தெரியாதா? வேணாம் அப்படின்னு ஜேகே மறைக்கா. என்ன மாமா ஏன்னா சொல்லிட்டு இருக்கா? உண்மையாக தான் சொல்கிறேன், அவன் இங்கே தான் ஒர்க் அவுட் பண்ணுறான். அவனுக்கு உனக்கு என்னடி சண்டை? மாமா அவன் என்னை காப்பாற்ற வந்தான். நீ பிடிச்சது என்னை காப்பாற்ற வந்தவனை. அதுக்கு முன்னாடி வந்து மாஸ்க் மேன் ஓடி போயிட்டான். என்ன சொல்கிற? ஆமாம் மாமா, நீ கரெக்டாக வரும்போது இவன்கிட்ட என்னை பிடிச்சி தள்ளிவிட்டு அவன் வெளியே போயிட்டான். அப்போ தான் நீ வந்துட்டு இவனை போட்டு அடிச்சிட்ட. ஐயோ தம்பி சாரிடா. பரவாயில்ல சார் அப்படின்னு ஒன் சைடாக லவ் பண்ணதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதாங்கிற மாதிரி அவன் உங்களை பாவமாக பார்க்க, நீங்களும் ஐயோ பாவம் அப்படி சொல்ல ஜேகே உங்களை டக்குன்னு இழுத்து, உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்கிறது இந்த மாதிரி ரிஸ்க்கான வேலையெல்லாம் போகாதுன்னு கேட்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி திட்டுறான். அட என்னங்கடா ஆளாளுக்கு இதே சொல்கிறீங்க, நான் படிக்கிறதே ஜேர்னலிஸ்ட், அப்புறம் எப்படிடா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆர்டிக்கல் எழுது, க்ரைமை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவன் உசுர் எடுக்கிறான் அப்படின்னு. எவன் அந்த அவன் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, உங்கள் நொண்ணன் தான் ஆரம்போ சுகாவை சொல்கிறாடா. ஆடாமல் அவன் தானே ப்ரொஃபஸரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ மேடம்க்கு என்னவா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி ஜேகே உங்களை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிட்ட வர, போடாமாம்மா கட்டுல் பாடலாம்னு நான் படிக்க வரல அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த சுவர் இருக்கா, வேணா அதையும் சொல்லித்தரனே அப்படின்னு சொல்லி கிட்ட வரான். மாமா இப்போ இங்கே என்ன நடந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா? சரி இரு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அந்த பையன் பக்கம் திரும்பி, ஆமாம் நீ எதுக்குடா இவளுக்கு ஹெல்ப் பண்ண வந்த? ஐயோ இவன் பக்கம் திரும்பிட்டானுங்களே அப்படின்னு. அட மாமா விடு அப்படின்னு சொல்லும் போதே, இவனை தெரிஞ்சிருக்கு, இவனோட நீ வந்து படிக்கிறேன்னா சம்திங் ராங்காக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் நீ தெரிஞ்சுதான் சேர்ந்தியா இது இவளோட ஜிம்முன்னு அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து கேட்க, அது அப்படின்னு அவன் திணற. நீங்களோ ஐயோ ஓடிடுறாங்கிற மாதிரி கணக்காட்ட. அவனோ திருத்துன்னு மொழிக்கா. ஜேகே அவங்க பக்கம் திரும்பி, என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப, அட மாமா அவன் பாவம் விடு, அவனே என்ன ஒன் சைடால் எதோ ஒன் சைடா அப்படின்னு ஆரம்பம். ஜேகே 2 பேரும் அட்டன் நேரத்தில் திரும்ப அவனோ, அட போகடா ஆல்ரெடி அடித்து வாயை உடச்சிட்டிங்க, நாளை விடுங்கன்னு இங்கேருந்து ஓடிடும். ஐயோ நான் இல்லை சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார்னு கையெடுத்து கும்பிட்டு, இனி இவ பக்கம் திரும்ப மாட்டேனே அப்படின்னு ஓட. நீங்களும் சிரிக்கிறீங்க. அவனுங்க 2 பேரும் அப்படியே உங்களை முறைக்க, என்ன மாமா இதுக்கெல்லாமா போய் கோவப்படுங்க, பாவம் பாருங்க எப்படி ஓடுறான், எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தவனை போய் இப்படி அடிச்சிட்டியே மாமா, இங்கே பாருடி நீ தான் எங்களுக்கு முக்கியம், அப்புறம் தான் யாராக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இவளை இன்னுமா கூட்டிகிட்டு அடிடா, பேசாமல் போய் வீட்டில் விட்டுடா அப்படின்னு ஆரம்பிட்டு சொல்ல, சொன்னால் எங்கடா கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா அப்படின்னு. நான் சொன்னது தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஃபஸ்ட்டு செக் பண்ணலான்னு 3 பேரும் போய் பார்க்குறீங்க. அப்போது நீங்கள் காட்டுறீங்க, இதோ இவன் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை காட்டுறீங்க. இவன் நான் ஜிம்மில் தான் ரொம்ப நாளாக ஒர்க் அவுட் பண்ணி, இவன் தான் மாமா அப்படின்னு. இவன் ஆனால் இப்போ ஒர்க் அவுட் பண்ண வர்றது இல்லையடா அப்படின்னு சொன்னான். என்னம்மா சொல்கிற நீ? ஆமாம் செல்லம், இவன் ஒரு 1 மந்த்தாகவே வர்றதில்ல. இங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட அவன் தப்பாக நடந்துக்கிட்டானு நான் தான் அவனை வரக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிவிட்டேன். என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் தான் இந்த க்ரைமில் சம்மந்தப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன் மாமா. அந்த பொண்ணு யார் என்னன்னு கண்டுபிடிச்சா இவனுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம் அது மாதிரி கண்டுபிடிச்சலாம். ஆமாம் இன்னும் அந்த பொண்ணு யாருங்கிறது நமக்கு தெரில. அது யாருன்னு தெரிஞ்சால் அவ்வளோ இந்த ஜிம்முக்கு வர பொண்ணாதோ, ஒரு வேளை நீ ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணான்னு சொல்லி அவங்க அதனால கூட பண்ணியிருக்கலாம். ஸோ இப்படியும் இருக்கலாம். அந்த பொண்ணு யாருன்னு பார்க்கலாமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த பொண்ணுமே இப்போ வர்றதில்லடா, அவளோட ஃபுட்டேஜ் இருக்கா தெரில பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் செக் பண்ணி ஒரு பொண்ணோட ஏற்கனவே வந்துட்டு அவன் சண்டை போட்ட அந்த ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்கான் ஜேகே. ஸோ அதை காட்டுறான் அப்படின்னு சொல்லி, இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணுக்கு உனக்கு தான் சண்டை. ஆனால் க்ரைம் நடந்த ஏரியாவில் இந்த பாடி இந்த பொண்ணு மாதிரி தெரியலையே, இந்த பொண்ணுக்கிட்ட விசாரிப்போமா? வேணாம் அப்படி பண்ணலாம். இந்த பொண்ணு யார், அட்ரஸ் ஜேகே நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அவன் வச்சுருக்கிறதுலேருந்து அட்ரஸ்லாம் எடுத்து கொடுக்குறான். சரி நாங்கள் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் வெளியே போகும்போது ஜேகே மறுபடியும் உங்களை பிடிச்சி எடுத்து ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு தேவையில்லாத வேலை பார்க்காத புரிஞ்சுக்கோ அப்படின்னு
சரிடா அம்மாம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஆரம் கூட ஓடிடுறீங்க. இப்போ நீங்கள் அங்கேருந்து எடுத்தது உங்களை வந்து சுகாட்டை விட்டுட்டு அவன் ஆரம் வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு, இதுக்கு மேலே உங்களை கூட்டிகிட்டு திரிய வேணாம் அப்படின்னு இங்கே சுகாட்டை கொண்டு வந்து உங்களை விடுறான். டேய் நீ தாண்டா அவளை கெடுத்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லி சுகாவை திட்ட, எது நானா அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறான். நீங்களோ கொடுக்கணும் அப்படி போய் மாமா அப்படின்னு அவன் இடுப்பில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களை தூக்கிச்சிட்டு, ஆண்டி செல்லக்குட்டி காலையிலேருந்து எங்கே போனீங்க, இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க, ஐயோ என் செல்லக்குட்டி அந்த கேஸ் விஷயமா அலைகிறீங்களா, தான் இவ்வளோ டயர்டாக இருக்கீங்களா, ஏன்டா வளர்ந்துக்கிட்டவனே கூடயே சுற்றுறியே, அவளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கணும் கொள்ளணும்லாம் தோணல, செல்லக்குட்டி ரொம்ப டயர்டாக இருக்காளே அப்படி சொல்லிட்டு கையில் வேற அடிபட்டுருச்சான். ஜேஹோப் சொன்னான் எங்கடா அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே ஒரு குழந்தைய கொஞ்சிற மாதிரி அவன் கொஞ்சம், ஐயோ இதெல்லாம் திருந்தாத கேஸ் அப்படிங்கிற மாதிரி ஆரம் தலையில் அடிச்சுட்டு அப்படியே போய் ஒரு சேரில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு 2 பேரும் படம் ஓட்டுறதை பார்த்துட்டே உட்காந்துருக்கான். டேய் உன்ட்ட தான் கேட்டுட்ருக்கான், நீ பாட்டுக்கு உட்காந்து எங்களை வேடிக்கை பார்த்துட்ருக்கா அப்படின்னு சுகா கேட்க, வர்ற ஆற்றத்துக்கு அப்படியே ஒன்று விட்டேன்னு வச்சுக்கோ 2 பேத்துக்கு செவனி திரும்பிடும். என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, என்னை பார்த்தா எப்படா இருக்குது, போலீஸ் வேலை பார்க்குறேன்னா அவளுக்கு நான் செக்யூரிட்டி வேலை பார்க்குறேன்னா, ஆனாலும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணி தொலைக்கிறது, என்ன தான் நான் செக்யூரிட்டி வேலை பார்த்தாலும் இது என்கிட்ட சும்மா இருக்கணும்ல, கிண்டர் கார்டன் குழந்தைய விட மோசமாக நடந்துக்கிறா, நான் இங்கே ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் இவன் ஒரு பக்கம் விளாண்டுட்ருக்கா, நான் இருப்பேன் எதோ விளாண்டுட்டு இருந்தேனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. மாமா நானே கிழிச்சேன், நீ தாண்டா அவளை கெடுத்து வச்சுருக்குது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணு, க்ரைம் சீனை தெரிஞ்சுக்கோ, ஆர்டிக்கல் எழுதுன்னு அவளை உசுப்பேத்தி விட்டு இப்போ பாரு அவள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு. மம்மா நான் அந்த ஆர்டிக்கல் இந்த அளவுக்கு வந்துட்டேன் மம்மா, இன்னும் அதை அப்படி இப்படின்னு நீங்கள் அதை பற்றி பேச சுகாவோ, ஓ அப்படியா சரிடா ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்காத, அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ண அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்படியே தடை. ஷோ கர்த்தரே என்னை காப்பாற்றிக்கிற மாதிரி ஆரம்பிக்க பொறுமை இதுக்கு மேலே எனக்கு பத்தாதுன்னு நீங்கள் 2 பேரும் நல்லா கொஞ்சிட்டு பொறுமையாக வீடு வந்து சேருங்க, எனக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா நான் கொன்னே போடுவேன் இவன் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏதோ ஆர்டிக்கல் பற்றி கேட்டில அப்படின்னு சொல்லி சுகாவும் சொல்ல, சரி அப்படின்னு சொல்ல அங்கேருந்து ஆரம் கிளம்பிடுறான். இப்போ நீங்கள் சுகாவோட இருக்கீங்க, அவனும் ஆர்டிக்கல் பற்றி நீங்கள் கேட்டது டீட்டெயில்ஸ் அந்த க்ரைம்லாம் எப்படி அதை பற்றி நான் உங்களுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கான், எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்கான். நீங்கள் அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கா உங்கள் மூட் வந்து அப்படியே மாறிடுது. ஸோ அங்கே ஒரு பியானோ இருக்குது ஒரு மூலையில், அதை அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. அப்போ சுகாவோ, என்ன நான் பாட்டுக்கு இங்கே பேசிகிட்டு இருக்கேன், மைண்டு இங்கே இல்லை போலியே என்னடா அப்படின்னு கிட்ட போய் கேட்க, மாமா அந்த பியானோ ஓகே இப்போ என்ன அதை உனக்கு ப்ளே பண்ணி காட்டணுமா, ஆமாம்மா அப்படின்னு சொல்ல, சரி வா அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு உங்களை உட்கார வச்சு அவன் அப்படியே உங்கள் பின்னாடி உட்காந்து உங்கள் கையை அந்த பியானோவில் வச்சு அப்படியே அவனும் மியூசிக்கை ப்ளே பண்ண அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. 2 பேர் சேர்ந்து அப்படியே பியானோவை அப்படியே வாசிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ அப்படியே நீங்கள் சுகா மேலே அப்படியே பின்னாடிலேருந்து சாஞ்சிக்கிறீங்க. சுகா அப்படியே உங்களை நெஞ்சில் அப்படியே தாளாடுற மாதிரி அப்படியே ஆட்டிக்கிட்டே அதை அப்படியே வாசிச்சுட்டே இருக்க, நீங்கள் அப்படியே சுகா வெளுத்த அவன் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. இப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு அதை ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அங்கே டைமை ஸ்கிப் பண்ணிட்டுங்க. இங்கே ஆரமோ போய் அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறான். அந்த பொண்ணும் அவன் என் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறான் சார், அந்த அதுதான் அப்படின்னு அவள் திணற, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி ஆரம் மிரட்ட, அது வந்து சார் அந்த பொண்ணை லவ் பண்ணுறனால நான் அவன்கிட்ட சண்டை போட்டேன், என் ஃப்ரெண்டை விட்டு போயிடு இது மாதிரி பண்ணாதுன்னு, அதுக்கு அவன் உன் ஃப்ரெண்டை நான் லவ் பண்ணால் உனக்கு என்னடி, நீ வந்து எங்கள் விஷயத்தை தலையிட்டேன்னா உன்னை இல்லாத பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு என்னை மிரட்டினான் சார் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பொண்ணு பயப்பட, உன்னையவே மிரட்டியிருக்கானா, அப்போது ஒரு வேளை இறந்தது இந்த பொண்ணோட ஃப்ரெண்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவனுக்கு வந்துட்டு ஃபோனுக்கு ஃபோட்டோஸ்லாம் வருது. அந்த பொண்ணோட ஃபோட்டோ எந்த பொண்ணு இறந்துச்சோ அந்த பொண்ணை வந்து காணோன்னு இவங்க கொடுத்துருக்கா. ஸோ வந்துட்டு டெட் பாடியை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி அந்த பொண்ணு தானு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை காட்டி இந்த பொண்ணை நீ சொன்ன பொண்ணு பாரு அப்படிங்கிற மாதிரி ஆரம் காட்ட, ஆமாம் சார் இவ தான் என் ஃப்ரெண்டு, நேற்றுலேருந்து அவளை காணோன்னு அவங்க அப்பா அம்மா தேடிட்டுருக்காங்க சார் அப்படின்னு அவள் அழுக. ஸோ சேட் அப்படின்ட்டு இந்த பொண்ணு தான் இறந்துருச்சு, அப்போது அந்த பொண்ணை அவன் தான் கொண்டிருக்கான், அவங்க 2 பேர் லவ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் இவன் தான் அவள் பின்னாடி அழைச்சி அவளை டார்ச்சர் பண்ணான், ஆனால் அவள் அவனை லவ் பண்ணவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது இவன் தாங்கிறது கன்ஃபார்ம், இவன் எங்கேன்னு இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆரம் வந்துட்டு உங்களையும் சுகாவையும் தான் பார்க்க வரான். நீங்கள் அப்படியே சுகா மேலே அப்படியே சாஞ்சு தூங்கிட்டீங்க, அவன் பியானோ வாசிச்சதில் அவனும் என்ன சத்தத்தையே காணுங்கிற பார்க்க நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க அடிப்பாவி அப்படின்ட்டு அப்படியே உங்களை கையில் குழந்த மாதிரி தூக்கிட்டு வந்து மடியில் படுக்க வச்சுட்டு அவன் அங்கே அவனோட ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கான். ஆரமாக அங்கே வந்தவன் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கான். அப்படின்னு சுகா சொல்ல, தூங்கிட்டாளா, ஆமாடா சரி வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறான். போகலாண்டா,
முடிஞ்சிருச்சு, திட்ட இந்த கேஸை ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பி சொல்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி இப்போ சுகா கேட்குறான். இப்போ கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறான். லவ் பிரச்சனையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். அவள் லவ் பண்ணேன்னு சொன்னதும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. இந்த பப்பில் தான் நேற்று நம்மலாம் கூட போனோம்ல, அங்கேயாடா? ஆமாம், அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இவன் கூட ஜேகேவோட ஜிம்முக்கு தான் வராங்களாம் எக்ஸசைஸ் பண்ண. அதை வச்சு இவங்க ஃபேஸில் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஆளுங்க கிட்டே தான் நெருங்க வேண்டியது இருக்குது. இவனோட வீட்டில் போய் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அந்த பொண்ணோட வீட்லேயும். அதுக்கப்புறம் 2 பேத்துக்குள்ளே பொதுவான ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அவன் மட்டும் ஆள் சிக்கிட்டா அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி அடித்து கேட்டானா உண்மை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் அப்படியே கண்ணு கசிக்கிட்டு மெதுவாக மாமா அப்படின்னு எழுந்து உட்காருங்க. எழுந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரீங்க. அப்போது தான் ஜின் வந்துட்டு அவர் வந்து அங்கே தான் வந்து பஸ் டிரைவராக ஒர்க் பண்ணுறாரு. அங்கே வந்து ஹீரா அப்படின்னு சொல்லி கூப்பிட நீங்கள் மாமா அப்படின்னு கொடுக்குன்னு ஓடிடுங்க. பார்த்து ஒரு பன்னிக்குட்டி அப்படின்னு திட்டுறாங்க. அப்போ நீங்களும் நகர்ந்து போக்கடாங்கடா புளி மூட்டைங்களா அப்படின்னு சொல்லி 2 பேத்தையும் தள்ளி விட்டுக்கிட்டு ஓடுறீங்க. அடிப்பாவி நாங்கள் புளி மூட்டையா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பார்க்க நீங்கள் குடுகுடு ஓடி போய் ஜென்னோப்பா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்க. அவரும் என்னடா ஆச்சு என் தங்க குட்டிக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு ஜேப் சொன்னால் அதுக்குள்ளே எல்லாருக்கும் சொல்லிட்டானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க, என்னடா ஆச்சு இதுக்கு தான் சொன்னேன் இந்த பணமாத்து கூட சுத்தாதுன்னு கேட்குறியா நீ? என்னடா நினச்சிட்ருக்கீங்க? ஊனா எல்லோரும் என்னையவே திட்டுறீங்க, அவன் நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாடா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஆரம்பிக்க. நீ ஒன்றும் கிழிச்ச வரைக்கும் போதும், நீ இப்போ வந்து இவனை மட்டும் கூட்டிகிட்டு நீங்கள் போங்க, நான் என் செல்லக்குட்டியை கூட்டிகிட்டு பஸ்ஸில் வரேன். ஏட்டா இது உனக்கே ஓவரால காலேஜ் பஸ்டா, இதை தூக்கிட்டு இவளையும் கூட்டிகிட்டு வரியா நீ? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இவளுக்காக தான் இங்கே பஸ் டிரைவராகவே ஒர்க் பண்ணுறேன், என் செல்லத்தை பக்கத்தை விட எனக்கு என்ன வேலை, நீங்கள் பார்க்கடா அப்படி சொல்ல. நேரம்டா டேய் நம்ம போகலாம், அது 2 என்னமோ பண்ணிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சுகாவா அங்கேருந்து கிளம்ப. நீங்களும் அப்படின்னு என்னடா என் செல்லத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜின்னு உங்களை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு நடக்குது போகிறாரு. 2 பேரும் போகிறவங்க ஜீப்பில் உட்காந்து அப்படியே அடே இவளை இடுப்பில் தூக்கி குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணி அவள் குழந்த மாதிரியே பிஹேவ் பண்ணுறாடா அப்படின்னு சொல்லிட்டு சரி போவோம் அப்படின்னு அவங்க கிளம்பிடுறாங்க. இங்கே ஜின்னுங்களை மடியில் அப்படியே வச்சுட்டு பஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் நான் ஓட்டுறேன் சரி செல்லம் நீயே ஓட்டு அப்படின்னு சொல்லி ஜின்னு விட்டுட்டு ஜின்னு வந்துட்டு உங்களுக்காகவே அங்கே பஸ் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. நீங்களும் மாமா கால் எடு, நான் தான் மிதிப்பேன் அடியே உன் கால் குழந்த கால் மாதிரி இருக்குடி, உன்னால் பிரேக்லாம் சரியாக இது பண்ண முடியாது, நீ ஒன்லி இங்கே மட்டும் ஹேண்டில் பண்ணு, நான் கீழே பார்த்துக்கிறேன் அப்படிங்க. மாமா இந்த டபுள் மீனிங்லாம் மாமா சொல்லலடி ராசாத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா மாமா சரி அடி அப்படியே நீங்கள் நகர்ந்து உட்கார. ஜின்னோ ஐயோ அடி வயிற்றுல ஏதோ கலப்புதே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா இப்படி ஆடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் மாமா ஒரு நேரம் போல் ஒரு நேரத்தில் இருக்க மாட்டேன், இப்போ தான் சொன்னேன் பேசாமல் இருடி மூளை கலப்பாதடி. மாமா இப்போ தான் நீ டபுள் மீனிங்கில் பேசலன்னு சொன்னேன், அப்படியே சும்மா இருக்க மாட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு சரிடி ஓட்ரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வரீங்க. அப்படியே 2 பேரும் வந்துட்டுருக்க. அப்போது பின்னாடி ஜின்னோ அப்படியே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குதே, என்ன ஹேர் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா மாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரீங்க. அப்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு கார் ரொம்ப ஸ்பீடாக போகிறத பார்க்குறீங்க. அது கரெக்டாக கிராஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்குள்ளே இருக்கிறவன் அந்த மாஸ்க் மேன் மாதிரி மாமா அவன் அப்படின்னு சொல்ல, எவன் அப்படின்னு சொல்லி ஜின்னு அதான் மாமா அது இந்த மாஸ்க் மேன். என்ன மாஸ்க் மேன் அடப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ அங்கிட்டும் காரை வச்சு பஸ்ஸை வந்து ஆட்டி ஓட்ட. ஜின்னோ என்னடி பண்ணுற எங்கே கொண்டு போய் சொரியிறாதடி அப்படின்னு கத்த. அவன் இருமாமா பேசாமா அப்படின்னு சொல்லி இங்கிட்டும் மோதி ஓட்டிக்கிட்டு போக கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லி கத்த. மாமா எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியல மாமா. அடி பாவி 2 பேர்த்தையும் பரலோகம் போட மாட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோ சரி மாமா ஹேண்டில் பண்ணுற பேசாமர் அப்படின்னு சொல்லி அவரே கரெக்டாக ஓட்டுறாரு. நீங்கள் இங்கிட்டும் கொண்டு போய் சொருவினதில் பஸ்ஸு கொஞ்சம் டேமேஜு அப்படியே ஒரு பக்கம் ஓரமாக நிறுத்தி அடி பாவி கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபைட்டு பட கிளைமேக்ஸை ஓட்டிட்டேடி. இல்லை மாமா அவனை சேஸ் பண்ணி கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாரு கன்றாவி பஸ்ஸு தான் இப்போ டேமேஜ். காலேஜில் பார்த்தா அதுவும் சுகாவே போதும், அவனே போட்டு கொடுத்து எனக்கு திட்டு வாங்கி கொடுப்பான், எல்லாம் உன்னால தான் பாப்பா. மாமா சரி உடனே சினுங்காத, அதான் நம்ம ஜெர்மன் இருக்கானே அவன்கிட்ட போய் சரி பண்ணிக்கலாம். ஆமாம்ல அதை நான் மறந்துட்டேன் பாரு அப்படின்னு ஜின்னு சொல்ல, வாமாம்மா ஜிமின் மாமாவை பார்க்க போகலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அங்கே போகிறீங்க. அப்போது அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஜின்னு உங்களை ஹக் பண்ணி இங்கே பாருடா எது நடந்தாலும் சரி நீ ஜாக்கிரதையாக இரு, உன்னோட சேஃப்டி தாண்டி எங்களுக்கு முக்கியம், நீ தாண்டி எங்கள் உசுறு, ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற
அப்படி சொல்லி கேட்க நீங்கள் அப்படியே ஹக் பண்ணி அவர் லிப்பில் அப்படியே கிஸ் தான் என்னை பார்த்துக்கா இத்தனை பேர் இருக்கீங்களே அப்படின்னு கேட்க அப்படியே உங்கள் நெத்தியில் வரும் நெத்தி வச்சு முட்டி அதுதான் உனக்கு இவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு 2 பேர் இப்போ ஜிம்மினை பார்க்க போகிறீங்க. அவரோட கேரேஜில் அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பஸ் அங்கே வரவும் ஜிம்மினோ திரும்பி என்ன இந்த பஸ் இங்கே வருதுங்க மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஜின்னும் நீங்களும் இறங்கி வரீங்க. நீங்கள் இறங்குனது மாமா அப்படின்னு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க ஜிம்மினை. பார்த்துடி அப்படின்னு சொல்ல நீங்கள் என்னம்மா பண்ணிட்டுருக்க? கேரேஜில் என்னடி பண்ணுவாங்க? குடும்பமாக நடத்துவேன். குடும்பமா? யார் எவா வந்து சக்காலத்தி கூப்பிடு அடி ஆப்பிள் மாதிரி நீ இருக்கும்போது நான் ஏன்டி சக்காலத்திட்டெல்லாம் போகிறேன்? சும்மா சொன்னடி மாமா. ஆப்பிளுக்கு என்ன இங்கே வேலை? டீசல் உங்களை இழுத்து அப்படியே கிஸ் பண்ண நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே நிற்கா ஜின்னும் அடடே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இவனை வேற கூட கூட்டிகிட்டு வந்திருக்கல மறந்துட்டேன். எதுக்கு இவன் பஸ்ஸில் வர ஓட்ட பஸ்ஸு? ஏன் உன்ட கார் இல்லை? இந்த ஆரம் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கத்தும்போது அப்போ ஜின்னோ அவனுங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டானுங்க. அவனுங்க தான் கூட்டிகிட்டு போகிறேன்னுங்க. இல்லை நான் தான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். கூட்டிகிட்டு வந்த பாவத்துக்கு என் பஸ்ஸோட நிலமையை பார்த்தில. நீ ஓட்ட தெரியாமல் போய் எங்கேயும் மோதிட்டு ஏன்டா சொல்லத்தை சொல்கிற அடிங்க. எனக்கு மட்டும் அவள் சொல்ல இல்லையா? அவள் பண்ண வேலை தான்டா இது. என்ன பேபி அப்படி பண்ண அப்படி சொல்ல அது மாமா அப்படிங்க வச்சுன்னு அதான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுற மாமாண்டா நம்பி கையில் கொடுத்தா ஏண்டா அவளுக்கு என்ன தெரியும்? குழந்தாடா அவகிட்ட போய் கொடுத்தியா அப்படின்னு ஜின்னத்திட்ட. வேணாம் கொன்றுவோம் பார்த்துக்கோ. அப்படியே எனக்கு இல்லாத அக்கறை இவருக்கு மட்டும். உனக்கு மேலே எனக்கு அக்கறை இருக்குது அப்படி 2 பேரும் அடிச்சுக்க. 2 பேத்துக்குமே அக்கறை இருக்குது சக்கரை இருக்குன்ட்டு நிறுத்துக்கடா மாமா அப்படி சொல்கிறீங்க. என்ன தாண்டி ஆச்சு அப்படின்னு ஜிமின் திரும்ப கேட்க அது மாமா அது காலையிலேருந்து ஒரு கேஸ் விஷயமாக தான் நானும் ஆரம்பலையிறோன்னு நடந்ததெல்லாம் சொல்லி அதான் அவன் போனான் மாமா. அவனை பிடிக்கிறதுக்கு தான் இந்த பஸ்ஸிலேருந்து அப்படியே சேஸ் பண்ணான் மாமா. ஆனாலும் இந்த ஓட்ட பஸ்ஸில் போய் சேஸ் பண்ண முடியல, மிஸ் ஆயிடுச்சு மாமா அப்படின்னு. ஏதோ ஓட்ட பஸ்ஸா அப்படின்னு சொல்லி பார்க்க சும்மா மாமா சும்மா நல்லா சொல்லுவேன் நீ அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி அதெல்லாம் இதுக்கு நீ பண்ணுற? நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு கேட்கவே மாட்டாள நீ அப்படின்னு சொல்லி முறைக்கா. சரிடா மாமா முறைக்காத. உன் கேரேஜுக்கு நான் பஸ் எடுத்துகிட்டு வந்தது நீ அதை பார்ப்பேன். நீ என்னவே திட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அடி சினுங்க. சரிடி சினுங்காதடி அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினோ சரிடா நிறுத்த நான் காலையில் பார்த்துறேன். ஐயோ எனக்கு இப்போயே பார்த்தி கொடுறா. என்னடா உடனே பார்க்கணுங்கிற? ஆமாடா எனக்கு உடனே பார்த்து கொடு. காலையிலலாம் காலேஜ் பஸ் போட்டணும், இல்லாட்டி அந்த பிரின்ஸிபல் ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு சொல்ல. சரி நான் பார்த்து வைக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்ல. நானும் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு ஜினோப்பா சொல்ல. வீட்டுக்கு போய் சமைச்சு விடா எங்களுக்குலாம் பசிக்காது அப்படின்னு சொல்லி ஜிமின்னு சொல்ல. தின்னி மூட்டைங்களா? நான் தான் சமைக்கணுமா? என் மெய்டே இல்லை அப்படி. நீங்களோ மாமா நீயே சமைம்மா நீ தான் சூப்பராக செய்வ அப்படின்னு. என் செல்லத்துக்கு மட்டும் தான் சமைச்சு வைப்பேன், உங்களுக்குலாம் சமைக்க மாட்டேன். சரி வா பாலாம் அப்படின்னு உங்களை இழுக்க. இல்லை நான் ஜிமன் மாமா கூட இருக்கேன் அப்படிங்கிறீங்க. எதை அப்படின்னு சின்ன பார்க்க. ஆமாம் பாவம் அவர் பாரு கேரேஜில் ஆன்லைனில் துணியாக உட்காந்து அவர் எல்லாம் செய்யணும், நான் அவர் கூடவே இருக்கேன் அப்படிங்கிறீங்க. நீ கூட இருந்தால் அவன் எங்கடியே வேலையை பார்ப்பான், உன்னதானே பார்ப்பான், இதுக்கு நீ இருக்கவே கூடாது வா அப்படின்னு ஜின்னு பிடிச்சிருக்கா ஜிமினோ. அவன் என் கூடவே இருக்கட்டும் விடுறா அப்படின்னு சொல்லி இழுக்கா. 2 பேரும் ஒரு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் மாமா சொன்னா கேளு அப்படின்னு சொல்லுவோம். சரி பார்த்து பத்திரம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ மூட்டு போ அப்படின்னு சொல்ல. உனக்கு சாப்பாடு இல்லை போடா அப்படின்னு சொல்கிறா ஜின்னு. அப்போ ஜிமினோ சாப்பாட்டெல்லாம் கை வைக்காது அண்ணன் இல்லை நல்ல பையன்ல அப்படின்னு கெஞ்ச. சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு சரி பாப்புக்குட்டி பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜின்னோ அங்கே உள்ள ஜிமினோட கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். ஸோ இங்கே ஜிமினோ அந்த பஸ்ஸை வந்துட்டு சரி பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ அவன் கேட்குறதெல்லாம் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. அப்போ அப்படியே உங்களை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி அங்கே நெளிஞ்ச இடத்தெல்லாம் கரெக்ட் பண்ணி அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்கள் கையை அப்படியே அவன் கை மேலே வச்சு 2 பேர் சேர்ந்து அதை பெயிண்ட் பண்ணி நிற்கிறீங்க. அப்போது அங்கே ஒருத்தன் கேரேஜுக்கு வரான். அப்போது டக்குன்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க 2 பேரும். அதே மாஸ்க் மேன் தான் அவன். நீங்களும் ஜிமினும் தனியாக இருக்கிறது தெரிஞ்சுட்டு அவன் உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு உள்ள ராடோட அப்படியே அவங்க மண்டையில் அடிக்கிறதுக்கு வரான். அப்போ கரெக்டாக ஜிமின் வந்துட்டு ஏதோ நல்ல லாடுதேன்னு டக்குன்னு திரும்பி பார்க்க அவன் ராடோட நிற்கிறான். அந்த ராடை டக்குன்னு ஜிமின் பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டே யார் இவன் அப்படின்னு சொல்லி திரும்ப நீங்களும் மாமா இவன் தான் மாமா அப்படின்னு சொல்லி இவனை பொடி மாமா அப்படின்னு நீங்கள் கத்த. அப்போ அவனோ திடீர்னு எழுந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ ஜிமின் அவனை துரத்திக்கிட்டே ஓடுறான். அந்த ராடாலே காலில் அப்படியே விசிற காலில் அடிபட்டு கீழே விழுந்துடுறான். அப்போ ஜிமினோ நீ இங்கே இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவனை துரத்திட்டு போக அவனோ பைக்கை எடுத்துகிட்டு கடன்னு அங்கேருந்து ஓடிடுறான். அப்போ ஜிமினோ கார் வேறு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். எனக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் வேறு இப்போ எடுத்துகிட்டு போனான், இப்போ தான் சரி பண்ணோம் அப்படின்னு ஜிமின் முழிச்சு நிற்கானுங்க. மாமா என்னாச்சு? ஓடிட்டாண்டி அப்படின்னு சொல்கிறான். மாமா வா பிடிக்கலாம் அப்படின்னு. விடு பிடிச்சிக்கலாம், யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக பிடிச்சிக்கலாம், ஆரம்புக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேஸை பற்றி இப்போ தான் டீட்டெயில்ஸ் பேசிகிட்டு இருந்துருப்பீங்க. ஸோ திட்டு நெருங்கிட்டோம்மா, இவன் யார் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, ஆளை மட்டும்தான் பிடிக்கணும். கையில் அல்வா மாதிரி மாட்டோம், மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே தயாங்க வரான். தயாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. ஜிமினோ இங்கே வாடி, எனக்கு கூட தானே இருக்கிறேன்னு இப்போ இதுக்கிட்டே அவன் கூட ஓடுற. தயாங்கோ காலையிலேருந்து ஆளை பார்க்கவே இல்லை, ஏதோ ஆளா எங்களுக்கும் அவள் தான் ஆள் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, சரி நம்ம ஆள் பார்க்கவே இல்லை, என்னடா பட்டுக்குட்டி ஆரம் கூடயும் சுற்றிட்டு இருந்தீங்க போல நீங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மாம்மா நீ வெட்டி ஆஃபீஸர் ஜாலியாக இருப்ப, இந்த மாதிரியா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் எனக்கு வேலை இருக்குல்ல, பாத்தியா மாமா நீயும் கொலாய்க்கிற, சும்மா மாமா சரி வா உனக்கு ஒன்று காட்டணும். மாமா எங்கே? வாடி மாமா சொன்னாதான் வருவியோ அப்படின்னு அவன் கேட்க. ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் அதான் கிளம்பணுன்னு முடிவு பண்ணிட்டியா, அப்புறம் என்ன இந்த அவ்வளோதான், இந்த கொஞ்சம் வேலை தான் நான் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் அனுப்பிச்சி வச்சிடறான். ஸோ நீங்கள் வந்துட்டு தயாங்கூட எங்கே மாமா போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் என்ன வேலை வெட்டியாக பார்க்குறேன், எங்கே போவேன், அவனோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நீங்கள் என்ன மாமா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, வா பேபி அப்படின்னு, மற்றவங்கள எங்கள் வீட்டில் ஆளே காணோம், எல்லோரும் இருப்பானுங்க நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உங்ககிட்ட ஒருத்தனை காட்டுறான். நீங்கள் கொஞ்சம் ஷாக்காய், மாமா இவன் எல்லாம் மாமாவோட வேலை தான், யாழை அடிச்சுட்டு ஓடுனா விட்டுருவனா எப்படி அப்படின்னு, பாவி ஒரு பொண்ணை அநியாயமாக கொண்டிருக்கான் மாமா, இந்த பைய லவ் பண்ணலன்னா கொல்லுவியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கா. செல்லக்குடி சட்படாதடி, மாமா இருக்கால, மாமா எதுக்கு இருக்கா, நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், பூவான கையாலெல்லாம் அவனை அடிக்கக்கூடாதுடி செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே இழுத்து ஹக் பண்ணிவிட்டு அங்கே அவங்கள கிஸ் பண்ணால் நீங்கள் அப்படியே பேக் கிஸ் பண்ணி 2 பேரும் கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அவனும் அட பாவிங்களா என்னை இதை பார்க்க வாடகை கட்டி வச்சுருக்கீங்க மாதிரி அவன் உட்காந்து கிடக்கிறான். நீங்களும் மாமா நம்மளை குறுன்னு பார்க்குறான் மாமா அப்படின்னு சொல்ல, அப்போ அப்படி தயாங்க திரும்பி அதான் ரொமான்ஸ் பண்ணுறோன்னு தெரியுதுல, இங்கன்னா லுக்கு கண்ண முடுறா அப்படின்னு சொல்லி அவன் மண்டையிலே ஒரு அடிப்பாட. அட பாவிங்களோ நான் ஒரு கொலைகாரன்டா, என்னை மட்டும் அவுத்து விடுங்க உங்களை அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க. என்ன மைண்டு வயசா கொலை பண்ணணும்னு தோணுதோ, வாய்ப்பு இல்லை ரசா, அதான் நீ சிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீ வாடி நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அவங்க எடுத்து மறுபடியும் கிஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறேன்னு வந்துட்டு நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, ஐயோ உன்னை பார்த்து வந்த வேலையே வந்துட்டேன், இவனை தானடி காலையிலேருந்து நீயும் ஆரம்பம் தேடிட்டு இருந்தீங்க, எப்படி மாமா நீ தான் எந்த வேலையும் போக மாட்டியோ, உனக்கு வேலை பார்க்க பிடிக்காதே, வேலைலாம் பார்க்க பிடிக்காது பட் உன்னை பார்க்குறது ரொம்ப பிடிக்குமே, அப்போ காலையிலேருந்து நீ எங்கள் கூட சுற்றிட்டு இருக்க. ஆமாம் அப்படிங்கிறான். அப்போ ஏன் மாமா நீ ஜிம்மிலே அவனை பிடிக்கல, அப்போவும் மிஸ் ஆயிட்டான்டி, இப்போ தான் பிடிக்க முடிஞ்சு, நீயும் ஜிம்மனும் அவனை அடித்து வரதுக்கப்புறம் சாரு ஓடினார்ல அப்போ தான் மடக்கினேன் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லான். சூப்பர் மாமா, அப்போ நீ யார் மாமா கிட்டேயே சொல்ல, இனிமேல் சொல்லலாம், என் சொல்ல குட்டிக்கு தான் மொதல் சொல்லணும் தான் இங்கே வச்சுருந்தேன், இப்போ உனக்கு தெரிஞ்சிச்சுல நீ தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கா, நீ உன்னோட ஆர்டிக்கலில் இதை அப்படி தான் எழுதணும், அதுக்கு தான் மாமா அதெல்லாம் தப்பு, நீ தான் பிடிச்சிருக்க, அப்போ உன்னை பற்றி தான் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆரம்பக்கும் அங்கேருந்தே கால் பண்ண ஆரம் உள்ளே வரான். வந்ததும் அவனை பார்த்து ஷாக் ஆகிட்டே, காலையிலேருந்து இவனை தாண்டா பிடிக்கும், நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம் எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அதெல்லாம் அப்படி தான், இந்த ஒரு விறுவிறுப்பை ஏதாவது ஒரு வேலையில் காட்டினீன்னா, இந்த பாரு இந்த வேலை பார்க்க சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, எனக்கும் அதுக்கும் ஆகாதுன்னு தெரியும், இப்போ நான் வேலை பார்க்கலாம் உனக்கு எங்கே குறையுது அப்படிங்கிறான். அது இல்லைடா தம்பி அப்படின்னு சுகா ஆரம்பிக்கா. டே அண்ணனுங்களா அட்வைஸ் மேலையெல்லாம் பொழியாதீங்கடா, எனக்கு வேலைக்கும் எனக்கும் செட் ஆகாது, நான் இப்படி தான், ஏன் பேபி இதில் ஏதாவது உனக்கு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் பார்த்து கேட்கா. இல்லை மாமா அப்படின்னு சொல்லிங்க. என் செல்லக்குட்டிக்கு அதில் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்னடா வந்துச்சு, எங்கள் அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு, அதெல்லாம் அழிக்கிறதுக்கு நான் ஒருத்தனாவது வேணாம், நீங்களாம் ஏதோ ஒரு துறையில் முன்னேறீங்க, நான் அதெல்லாம் அழிச்சிட்டு போகிறேனே இப்போ என்ன பிரச்சனை, அடப்பாவி அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப்போ நீ திருந்த மாட்டியாடா, வாய்ப்பு இல்லை ராசா அப்படின்னு கேட்டே உனக்கு தம்பிடாண்ணா, நான் கூட மூடுறா அண்ணன் தம்பிலாம் இதில் கிடையாது, எனக்கு வேலை பார்க்க பிடிக்கல,
அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு வேலை தான் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு உங்களை பார்க்க மாமா அப்படிங்கிறீங்க. நீ மாமா நம்ம போவோம், அவங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் நைஸாக எங்கூட தள்ளிட்டு போகிறா, நாங்கள் இங்கே இருந்தால் நீ இங்கே தான் இருக்கணும், மூட்டு நில்லு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அப்படியே கேட் போட்டு ஜிம்மி நாங்கள் உள்ளே வரான். அப்பட்டு நீ எங்கூட வந்த அப்படின்னு, வேலை முடிஞ்சு வந்துட்டேன், என்னடா என்ன கேரேஜ்லேயே படுத்துக்க சொல்ல போல இருக்கு அப்படின்னு. படுத்துக்க ஏன் எனக்கு நான் அப்படிங்கிற மாதிரி தயங்க சொல்லி இப்படி இங்கே 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிட்டே, நீங்கள் நிறுத்துங்கடா அப்போ தான் இவன்ட்ட கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ அவனை அடித்து என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்டா அப்படி பண்ண, எதுக்கு அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் நான் அவளை லவ் பண்ணேன், என்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னான், என் மூஞ்சில் காரி துப்பி செருப்பை கழட்டி அடிக்கிறா, காலேஜில் அத்தனை பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்தினவளை சும்மா விட்டுருவேனா, அதுக்கு தான் அவளும் இந்த நியூ இயர் பார்ட்டிக்கு வரான்னு தெரிஞ்சுட்டு இந்த இடத்துக்கு வந்தேன், என் கையால், ஆமாம் என் கையால் தான் அவளை அடித்து கொன்னேன் அப்படி சொல்கிறப்போ ஜேகேவோ ஏன்டா டே பரதேசி நாயா ஒரு பொண்ணு லவ் பண்ணுறனா நீ இப்படி பண்ணுவியா அப்படி சொல்லி அப்படியே அடிக்க பாயா. அப்போ ஆரம்பட்டே டே நிறுத்துடா அப்படிங்கும் போது இந்த பக்கத்தில் இருந்து ஜிம்மினோ படார்னு கண்ணத்துலேயே விழுறான். டே இவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்லி சுகா அவனை பிடிச்சி ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போக, அடுத்து தயாங்க டே அந்த பொண்ணை கொன்னது இல்லாமல் ஏன் பின்னாடி காலையிலேருந்து சுற்றுற நீ அப்படின்னு சொல்லி அவன் 2 குமுறா. ஜேஹோப் வந்து இப்போ அவனை டே அடிச்சே கொன்றாதீங்கடா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன்னு இந்த அடி அடிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு நீங்களாம் வெளியே போங்கடா அப்படி சொல்லி 3 பேரையும் வெளியே தள்ளி விட்டுட்டு இப்போ ஜின்னோப்பா போய் ஏன்டா ஏன் எதுக்கடா ஃபாலோ பண்ண நீ அப்படின்னு சொல்லி இந்த சேர் எடுத்து அவன் தலையில் டொம்முன்னு அடிக்க, இவனுங்களை வெளியே தட்டுறதுல இந்த ஆளை கவனிக்கலையே அப்படிங்கிற மாதிரி யாரை முடியாது. ஏய் என்னடா பண்ணுற, அடித்து நீங்களே கொண்டுருவீங்க போல, விசாமிடுறா விசாரிக்கிறல்ல அப்படின்னு. என்னடா மயிரை விசாரிக்கிற நீ விசாரிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், எப்பட்றா அவன் செல்லத்து மேலே கை வச்சுக்கோ, டேய் உனக்கு மட்டுமாடா எங்களுக்கும் அவள் செல்லம் தான், பெசாமறா அப்படின்னு சொல்லிட்டு பேபிமா என்னை கூட்டிகிட்டு போடா அப்படிங்க. மாமா வா நம்ம போகலாம், மாமா பார்த்துக்குவாரு அப்படின்னு பிடிச்சி ஜின்ன இழுக்கிறீங்க. விட அவனை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டா அப்படின்னு. சுகா இப்போ போறியா இல்லையா, சரிடா போகிறேன், ஆனால் இவனை விடக்கூடாது, அதெல்லாம் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் சுகா உட்காந்து பேசி அவனை வந்துட்டு ஜேஹோப் வந்துட்டு இப்போதைக்கு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வச்சிரு, பிகாஸ் வந்துட்டு அவனை போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணல, அதனால் வந்துட்டு சரின்னு சொல்லி ஆரமே வந்துட்டு அவனை பிடிச்சிட்டு போய் அந்த கேஸையும் வந்துட்டு முடிச்சு அவனுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க. அதை நீங்கள் ஆர்டிக்கலாக வெளியிட்றீங்க, அதெல்லாம் வந்துட்டு இப்போ அதை பற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இப்படி தாண்டி எங்களோட போன வருஷத்து நியூ இயர் போச்சு, இந்த வருஷமாவது இந்த மாதிரி எந்த க்ரைம் சீனும் இல்லாமல் ஜாலியாக மாம்ஸுங்களோட என்ஜாய் பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. உனக்கு என்னம்மா கொடுத்து வச்ச மகராசி 7 மாம்ஸு எங்களுக்கு அப்படியா அப்படிங்கும் போது ஆரேன் ரேயானும் உள்ளே வராங்க. ஸ்வீட்டி மியாவை பார்த்துட்டு என்னடி அப்படி சொல்லி ஒன்றும் இல்லை அவள் புருஷனுங்களை பற்றி சொல்லிகிட்டு இருந்தா அதான் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு. ஏன் இப்போல்லாம் உங்கள் 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒன்று எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்கள கலாய்ச்சிட்ருக்கா. அப்போ உங்களோட 7 ஹஸ்பண்ட்ஸும் வராங்க. பேபி அப்படின்னு 7 பேர் கூப்பிட்டதும் மாமா அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போய் அப்படியே 7 பேர்த்தையும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே இவங்களும் உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நியூ இயர்க்காக வந்திருக்காங்க அப்படி சொல்ல எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாங்க, நீங்களும் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறீங்க. இப்படியே அந்த நியூ இயரை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டோட இந்த ஒன் ஷார்ட்டாக முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.